பிறகு கூறிய மிக முக்கியமான ஒரு செய்தியை நான் பதிவு செய்ய விரும்புகின்றேன். நான் மாணவனாக இருந்தபோது மாவட்ட நூலகத்துக்கு செல்வது உண்டு. அங்கே யுனெஸ்கோ கூரியர் என்று ஒரு திங்கள் இதை வரும். அது கையில் எடுப்பதற்கு மிகவும் அதாவது என்ன சொல்கிறது பாரமாக இருக்கும், அவ்வளோ வெயிட்டாக இருக்கும். அவ்வளோ தரமான தாள்கள் கொண்ட யுனெஸ்கோ இது. அது 1967 உருவாக்கப்பட்டது. ஐயா மால்கம் ஆதிசேஷன் அவர்கள், அவருடைய தகப்பனார் தான் இங்கே முதல்வராக இருந்திருக்கிறார். ஆதிசேஷன் என்றது முதல் இந்திய முதல்வர், கல்லூரி முதல்வர். அவருடைய முதல்வர் தான் மால்கம் ஆதிசேஷையா தமிழ் யுனெஸ்கோ கூறிய கொண்டு வந்தார் 67. அது 2000 நின்றுவிட்டது. காரணம் நிதி பற்றாக்குறையினால் நின்றுவிட்டது என்றது. அந்த செய்தியை படிக்கும்போது எனக்கு கண்ணீர் வரவில்லை, ரத்தம் கண்ணீராக சிந்தியது. ஒரு தமிழ் அப்பொழுது இந்தியாவில் இந்திக்கு கூட எந்த வரவில்லை. இதை பார்த்து அப்போது ஜவஹர்லால் நேரு அவர்கள் சண்டையிடுகிறார். எங்கள் மொழிக்கு இந்திக்கு முக்கியம் கொடுத்து அதன் பிறகு தமிழ் கொண்டு வாருங்கள், தமிழ் ஒரு சின்ன மாநிலம், அதற்கு நீங்கள் இவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்து ஒரு இதை கொண்டு வருவது எங்களுக்கு இதுவாக இருக்கிறது அப்படின்ற பிறகுதான் இந்திக்கும் அங்கே யுனெஸ்கோ கூரியர் என்று இதை வந்தது. அதுவரையில் 35 ஆண்டுகள் அது தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருந்தது. இப்போது அது நின்றுவிட்டது. காரணம் நிதி பற்றாக்குறை அப்படிங்கிறது தாங்கிக் கொள்ளவே முடியாத ஒரு அதில் அறிஞர்கள் பார்த்தீங்கன்னா வரதராஜு நாயுடு, ரெண்டாவது தேப்போமி ஐயா அவர்கள், நெருப்பு சுந்தரவடிவேல் ஐயா அவர்கள், மனைவி முஸ்தபா ஐயா அவர்கள் தான் பணியாற்றி இருக்கின்றார்கள். அதற்கு ஆசிரியர்களாக அங்கே பிரான்சில் சென்று அமர்ந்து அதை செய்திருக்கிறார்கள். அது நின்றுவிட்டது. அது இங்கிருந்து தான் தொடங்கியது, ஊரிஸ் கல்லூரியில் தான் துவங்கியதற்கு என்பதற்கு ஒரு நாம் நினைவு கூற வேண்டும். மால்கம் ஆதிசேஷன் இல்லை என்றால் அந்த யுனெஸ்கோ கூரியர் இல்லை என்பதை நாம் நினைப்பதற்கு கடினமாக இருக்கிறது. அதற்கு மீட்டுருவாக்கம் செய்ய வேண்டும் என்பதற்காக நான் ஒரு கட்டுரை எழுதியிருக்கின்றேன். அந்த கட்டுரை பிரான்சில் இடம்பெற்ற சென்ற மாதம் 21-22 நடைபெற்ற மாநாட்டில் அது வாசிக்கப்பட்டது. நான் சொல்லவில்லை, நான் 12 ஆண்டுகளுக்கு முன்பாக பிரான்ஸ் சென்று வந்துவிட்டேன். அதனால் 2வது முறை செல்வதற்காக நான் அதை எடுத்துக்கொள்ளும் பொருளாதார நிதிக்காக. அதனால் நான் ஒரு வேண்டுகோளாகவே அதை வைக்கின்றேன். யுனெஸ்கோ கூறியது நாம் மீண்டும் உருவாக்கம் செய்ய வேண்டும். மால்கம் ஆதிசேஷன் ஐயா அவர்களை நாம் நினைவு கூற வேண்டும் என்பதை தாழ்மையான வேண்டுகோளாக வைத்து விடைபெறுகிறேன். நன்றி.